2015ஆம் ஆண்டு காந்தாரியும் துர்க்கையுமான ஜெயலலிதா டிசம்பர் 3ஆம் தேதியன்று பாதிப்பு நிகழும் வகையில் இரவு வேளையில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு சென்னையின் கணிசமான பகுதிகளை நீரில் மூழ்கடித்து குறைந்தபட்சம் 500 உயிர்களை பலிவாங்கியதில்லாமல் 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு நட்டத்தையும் ஏற்படுத்தினாள். அது ஒரு செயற்கை பேரிடர் என்று அனைவராலும் சாடப்பட்டது. ஆனால் அந்த பெருவெள்ளம் செயற்கையாக எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பது இதுநாள் வரை யாருக்கும் புரியாமல் இருந்தது. அது மகாபாரத சகுனி படுகொலையின் 2015ஆம் ஆண்டுக்கான ரிப்பீட் என்பது இப்போதுதான் புரிகிறது. அன்று சகுனியின் அணுகுண்டு வெடித்து உண்டான சுனாமியை குறிக்கும்படி கிருஷ்ணனை குறிக்கும் 2015இல் செம்பரம்பாக்கம் ஏரி மூக்கு பிடிக்க நிரம்பும் வரை காத்திருந்து பெருவெள்ளம் ஏற்படுத்தும் சதித்திட்டத்தோடு திறந்துவிட்டு தமிழரை பழிதீர்த்து சடங்கு செய்துள்ளான் இந்திய பிராமணன். இந்த 2024ஆம் ஆண்டும் கிருஷ்ணனை குறிக்கும் ஆண்டு என்பதால் இதுபோன்ற ஏதாவதொரு சடங்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட வாய்ப்புள்ளது. கூடங்குளம் அணு உலைகளையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.